ஒரு நாள் ஒரு ஆசிரியர் கையில ஒரு கண்ணாடி கிளாஸ்ல தண்ணீர் எடுத்துக்கிட்டு கிளாஸ் ரூம்க்கு வந்தாரு. ஒன்னும் சொல்லாம அப்படியே அந்த கண்ணாடிய மேசை மேல வச்சுட்டாரு. அவரை பார்த்து ஒன்னும் புரியாம இருக்கிற மாணவர்களை பார்த்து சொன்னார், இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லப் போறேன். இது உங்க பிரச்சனைகளையும் மன அழுத்தத்தையும் அதிகமா யோசிக்கிற எண்ணங்களையும் நீங்க எப்படி பார்ப்பீங்கன்னு முழுக்க மாட்டிடும். ஆசிரியர் ஒரு முன்னாடி இருக்கிற பையாவ சுட்டிக்காட்டி சொன்னார், வா இங்கே, இந்த கண்ணாடிய தூக்கி பிடிச்சுக்கோ. அந்த பையன் சிரிச்சுக்கிட்டே போனான். எளிதா தூக்கினான். அப்புறம் ஆசிரியர் சொன்னார், அதனாலேதான் புடிச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் நில்லு. 2-3 நிமிஷம் கழிச்சு அந்த பையனோட சிரிப்பு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சுச்சு. கனமா இருக்கு? இல்ல சார், சும்மாதான் இருக்கு அப்படின்னு பையன் சொன்னான். இன்னும் கொஞ்சம் நேரம் புடிச்சுக்கோ அப்படின்னு ஆசிரியர் சிரிச்சுக்கிட்டு சொன்னார். 5 நிமிஷம் ஆகும்போது பையனோட கை நடக்க ஆரம்பிச்சுது. இப்போ கொஞ்சம் கனமா இருக்கு சார் அப்படின்னு சொன்னான். அப்போ ஆசிரியர் கிளாஸ் முழுக்க பார்த்து சொன்னாரு, இந்த கண்ணாடி எடை மாறல, ஆனா நீ அத பிடிச்சிருக்கிற நேரம் அதிகமா போனாலே அது கனமாதான் தெரியும்னு புரியுதா? அதே மாதிரிதான் நம்ம மனசுல வர்ற பிரச்சனைகளும் கவலைகளும் சின்ன சின்ன சிந்தனைகள் கூட நீங்க அதிக நேரம் யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அது கனமா மாறி உங்கள சோர்வடையச் செய்குது, நிம்மதிய குலைக்குது. நீ அந்த சிந்தனைய புடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கையில வேற எதையும் செய்ய முடியாம போயிடுவீங்க. அப்புறம் அந்த பையாவ பார்த்து சொன்னாரு, இப்ப அந்த கண்ணாடி கிளாஸிய கீழ வை. பையன் கண்ணாடி கிளாஸிய கீழ வச்சான். அவன் முகத்துல ஒரு நிம்மதி. இதுதான் நீங்க உங்க மனசுல இருக்கிற அதே சிந்தனையால செய்யணும். கீழ வச்சிடுங்க. சும்மா வச்சுக்கிட்டே இருந்தா நம்ம நிம்மதியையே சாப்பிடும். இது போன்ற மற்றொரு கதையுடன் அடுத்த முறை உங்களை சந்திக்கிறேன். Subscribe to Jilly Billy Kids Universe!